ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருள் வந்து துருவின மாங்காய், கருவேப்பிலை, வறுத்த வேர்க்கடலை, குண்டு மிளகாய், கீரின 2 பச்சை மிளகாய், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வேக வச்ச சாதம், கடுகு, சீரகம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா அது காஞ்சதும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு, சீரகம், 2 மிளகு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, முந்திரி, வறுத்த வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பருப்பெல்லாம் ரொம்பவும் தீய வச்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட குண்டு மிளகாய், கீறி வச்ச பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக பருப்பெல்லாம் வறுத்துட்டோன்னே இது கூட பெருங்காயம், கருவேப்பிலை, நம்ம துருவி வச்சிருக்கிற மாங்காய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காயில் இருக்கிற அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயில் நல்லா வதங்கிக்கணும். இந்த ரைஸுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா பெருங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், செய்கிறதுக்கும் ஈஸி. லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கட்டி கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அந்த மாங்காய் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள், நம்ம சாதத்துக்கு ஏற்ற உப்பு இதில் போட்டுக்கணும். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு நீங்கள் திட்டமாகவே போட்டுக்கலாம், பத்தலைனாலும் சாப்பாட்டில் கலரும் போது போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நம்மளோட மாங்காய் சாதம் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடித்த சாதத்தை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். சாதம் வந்து நீங்கள் ரொம்ப குழைய வடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு மேலே வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை அது கூட போட்டு கலரலாம். இந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா 1 வாரம் ஆனாலும் இந்த தொக்கு வந்து கெடாமல் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வடித்த சாதத்தை அதில் கொட்டி சாப்பாடு உதிரியாக வடிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து இது நல்லா இருக்கும். இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நமக்கு வேணும்னா இந்த மசாலாவில் இன்னும் கொஞ்சம் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக நெய் ஊற்றி சாதத்தில் கலர்றேன். ஃபைனலாக நம்மளோட மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட்டில் இறக்கும்போது கொத்தமல்லி தலையை அதில் போட்டு
நல்லா கலரி விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் சாதம் எவ்வளோ உதிரியாக ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.